வணக்கம், நான் டாக்டர் லக்ஷ்மி, மைக்ரோபயாலஜிஸ்ட், கிம்ஸ் நாகர்கோவில். இன்னைக்கு நம்ம கொரோனா காலத்தில் நம்ம மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகள் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப கூட்ட நெரிசலான இடத்துக்கு, பொது இடங்களுக்கு போகிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக சின்ன குழந்தைங்க, ரொம்ப வயசானவங்க அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்க இந்த ரொம்ப கூட்ட நெரிசலான இருக்க இடத்துக்கு போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, கண்டிப்பாக போகணுங்கிற பட்சத்தில் மாஸ்க் அணிஞ்சிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ மாஸ்க்குங்கிறது நமக்கு அந்த 3-ply மாஸ்க்குன்னு சொல்கிற நார்மல் சர்ஜிக்கல் மாஸ்கே போதுமானது. அது போடுறதுக்கு சில ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. லைக் அது நீங்கள் போடும்போது ப்ராப்பராக உங்களோட மூக்கும் வாயும் கவர் பண்ண மாதிரி போடணும். மாஸ்கோட இது நம்மளோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸை கவர் பண்ணி நல்லா ப்ராப்பராக ஃபிட் ஆகிற மாதிரி போட்டிருக்கணும். மாஸ்கோட அவுட்டர் சர்ஃபேஸ், அந்த வெளிப்பகுதியை அடிக்கடி டச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். அண்ட் மாஸ்க் எந்த சமயத்துலையும் உங்களோட மூக்கு கீழே போடுறதையோ இல்லை கழுத்தில் போடுறதையோ அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க, வெளியே போயிட்டு வந்துட்டீங்கும் போது அதை ப்ராப்பராக எடுத்து டஸ்ட்பினில் டிஸ்கார்ட் பண்ணிடணும். லைக் அதை சும்மா நம்ம டேபிள் மேலே போட்டு வைக்கிறதோ இல்லை பேண்ட் பாக்கெட்டில் வைக்கிறதோ அதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதுலேருந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம். அண்ட் செகண்ட்லி, நீங்கள் ஒன்ஸ் அந்த மாஸ்க் டிஸ்கார்ட் பண்ணதுக்கப்புறம், மாஸ்க் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்று ஹேண்ட் வாஷ் பண்ணணும், இல்லைனா ஹேண்ட் சானிடைசர் போட்டு உங்களோட ஹேண்ட்ஸை க்ளீன் பண்ணிக்கணும். தேர்ட் திங் இஸ், இதை தும்மலோ இருமலோ வரும்போது கர்ச்சிஃப் வச்சுருந்தீங்கன்னா கர்ச்சிஃபில் தும்மலோ இருமலோ பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கையோட உள்பகுதியை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட எல்போஸோட இன்னர் ஆஸ்பெக்டை யூஸ் பண்ணி தும்மலோ இருமலோ பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் உங்களோட கை யூஸ் பண்ணும்போது அது மற்றவங்களை டச் பண்ணுறதோ இல்லை மற்ற பொருளை டச் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ எல்போவோட இன்னர் ஆஸ்பெக்டை யூஸ் பண்ணுறது அதான் அட்வைசபிள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணனா நம்ம கொரோனா தொற்று பரவுறதை கம்மி பண்ணலாம். அப்படியும் இல்லை, நம்மளுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் லைக் காய்ச்சலோ இல்லை சளி, இருமலோ, தலைவலியோட உடல் வலி ஏதாவது இருக்குன்னா அது பயப்படுறதுக்கான சிச்சுவேஷன் இல்லை. ஸோ ஈஸியாக உங்களோட டாக்டரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மேலே சிகிச்சைகள் எடுத்துக்கலாம். நன்றி.